குக் வித் கோமாளி ஷோல சீசன் 5ல ஆங்கரா மணிமேகலையை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்களும் போயிருக்காங்க. சோ ஒரு ஷோக்குள்ள போகணும்னா plenty ஆஃப் ஹார்ட் ஒர்க்ஸ் டெடிகேஷன்ஸ்லாம் போட்டு தான் உள்ள போக முடியும். கரெக்ட்டா? ஆங்கரா கஷ்டப்பட்டு உள்ள போய் நிறைய எஃபர்ட் போட்டு உண்மையா மற்றும் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணும்போது, இல்ல நீங்க பண்றதெல்லாம் சரியில்ல, எனக்கு தான் எல்லாமே தெரியும், உங்களுக்கு எதுவுமே தெரியல, இத்தனை சீசன்ல நீங்க என்ன பெருசா பண்ணிட்டீங்க அப்படின்னு கண்டஸ்டன்ட்டா வந்த பிரியங்கா சொல்லிருக்காங்க. மணிமேகலையை பிரியங்கா அடிக்கடி டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஷோ நல்லா போகணும், இது நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ இது எக்ஸ்ட்ரீமா போனதுனால மணிமேகலை ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க அது பெருசா கேட்கற மாதிரி இல்ல. பிரியங்கா கிட்டயும் சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் அவங்க கேட்கல. நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன யாரும் கேட்க கூடாது, கேட்கவும் முடியாது அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா சொல்லிருக்காங்க. நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷோஸ் நல்ல ஃப்ரேம் எல்லாம் கிடைக்கும்னு குக் வித் கோமாளி சைடுல இருந்து சொல்லிருக்காங்க. என்னோட ஹார்ட் ஒர்க் மூலமா வராம ஒருத்தவங்களுக்கு இறங்கி போய் தான் அது வரும்னா அப்படிப்பட்டது எனக்கு தேவையே இல்லைன்னு குக் வித் கோமாளி விட்டு வெளியே வந்திருக்காங்க மணிமேகலை. அவங்க சொல்றது கரெக்ட் தான். இல்ல ஒரு இடத்துல நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கலன்னா அந்த இடத்த விட்டு வெளில வரது தான் கரெக்ட்.